திரு பொன்வில்சன், இங்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவா இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவு இருக்கு. அதே நேரத்தில் இந்த சிக்கலுக்கு பின்னாடி இரட்டை இலை சின்னம் இந்த உத்தரவு இதுக்கு பின்னாடி எல்லாம் பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற பார்வையும் திரு ஷியாம் முன்வைக்கிறார். நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இது எப்படின்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழக்குமே அதுவும் சிவில் வழக்குகள் போயிட்டே இருக்கும். நம்ம நிறைய அப்பீல் போகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கும். 40-50 வருஷத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அது நம்மளுடைய அமைப்பில் அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கீழ்கோர்ட்லேருந்து மேல் கோர்ட் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன வேர்டிக்ட் வந்திருக்குது. அடுத்தது இடைக்கால ஸ்டே, எங்கேயாவது இன்ட்ரீம் ஸ்டே எதுலையாவது இருக்கா. மூன்றாவது பர்மனன்ட் ஸ்டே எதுலாம் இருக்கா. டே டு டே ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பார்ட்டி, அந்த பார்ட்டியில் ஏதாவது இன்ட்ரீம் ஸ்டே ஆர் பர்மனன்ட் ஸ்டே ஆர் ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு எதிராக. இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து, ஹைகோர்ட்லேருந்து, டிவிஷன் பெஞ்சிலேருந்து அத்தனையிலையும் என்னென்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஆனால் என்னென்னா மூல வழக்கூடிய முடிவை பொறுத்து மூல வழக்கில் இது சம்பந்தப்பட்டது, இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு. இப்போ அந்த மூல வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பு வந்தாலும் அதுலேயும் அப்பீல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் இறுதி தீர்ப்பு கிடையாது. அது யார் பக்கம் வந்தாலும் சரி, அதுலேயும் அப்பீலுக்கு போகலாம். என்ன அப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா டே டு டே ப்ரொசீடிங்ஸில் எதுனா ஒரு இடத்துல அப்ஜெக்ஷன் இருக்கிறதா, சரி, இதுதான் கேள்வி. இன்றைக்கு கூட தேர்தல் கமிஷன் ஓபிஎஸ் உடைய, நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் ஓபிஎஸ், சரி, அதாவது சூரியமூர்த்தி மனு கொடுத்துருக்காரு 2017 இந்த தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்காரு. முதல் முறையாக ஹைகோர்ட்டுக்கு போறாரு. என்னை மதிக்கவே மாட்டுறாங்க, எனக்கு எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்றாரு. அவர் இப்போ நீங்க முடக்கி ஆகணும்னு அங்கே கேட்கல. தேர்தல் கமிஷனில் 2017 நான் மனு கொடுத்துனே இருக்கிறேன், ஆனால் எனக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா அப்போ தேர்தல் கமிஷனுக்கு கோர்ட்டு, ஏன்னா ஒரு சிட்டிசனுடைய ரைட்ஸை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணுன்றதுக்காக எப்போ என்ன பதில் சொல்கிறீங்க. அப்போது ஓபிஎஸ் மனு போடுறாங்க அரவிந்த் நம்ம பாண்டியனை வச்சு. என்னன்னா சார் எங்களையும் கேட்கல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்களோட, ஏன்னா அதில் நாங்களும் இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் கிட்டையும் கேட்டுக்கோங்கன்னு சொல்ல, சரி, ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து எல்லார்கிட்டையும் கேளுங்கன்ட்டாங்க. எல்லாரும் ஒப்பீனியனும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எந்த இன்டரிம் ஸ்டேவும் இல்ல, எந்த ஃபைனல் ஸ்டேவும் இல்ல, இறுதி தீர்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இரட்டை இலை சின்னம் அவர் கைவசம் தான் இருக்கு. ஆனா இப்போ நீதிமன்றம் எல்லார்கிட்டையும் நீங்க சொல்ற ஓபிஎஸ் உட்பட அப்படின்னு சொல்ற எல்லாருடைய கருத்தையும் கேளுங்கள் அப்படின்னு சொல்றதே ஒரு செட்பேக் தானே. எப்படி செட்பேக் வரும்? அதுதானே ஜனநாயகம். அதே தேர்தல் கமிஷன் ஏற்கனவே ஓபிஎஸ் கருத்தை கேட்டுருச்சே. ஓபிஎஸ் 16/3/2023 தேர்தல் கமிஷன் கிட்ட மனு கொடுக்கிறார். சரி, இந்த மாதிரி இரட்டை இலையை எனக்கு கொடுக்கணும் இந்த தேர்தலில், அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் பொது சின்னம் கொடுக்கணும், ஏன்னா நானும் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கொடுக்கிறாரு. அதற்கு எல்லாம் பதில் அவருக்கு பதில் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சுன்னா எங்க கிட்ட இருக்கிற ஆவணங்களின் பிரகாரம் இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், சரி, அதனால நாங்க சின்னம் அவருக்கு கொடுக்கிறோம். அதே பதில இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இது அடுத்த வழக்கு. அதுதான் என்னன்னா குதிரைக்கு கடிவாளம் போட்டதுதான் நீதிமன்றம். நீங்க என்ன கேஸ்னா அந்த கேஸ் ஆஸ்பெக்ட் தான். நீங்க அதுல சொல்லிட்டேனே இதுல சொல்லிட்டேன்னு சொல்லல. நீங்க அந்த கேள்வி திரு சுப்ரத்னத்துக்கிட்ட கேட்டேன். இதே சூரியமூர்த்தி அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த சின்னம் தொடர்பான டிஸ்பியூட்டை எழுப்புறாங்க. அப்ப அந்த சிக்கல் வரும்போது நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்லுச்சோ அதே பதில இங்கேயும் சொல்லி இருந்தா திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கட்சியும் சின்னமும் இருக்குன்னா முடிஞ்சதுல. அது சுப்ரீம் இது ஹைகோர்ட் அதை கேட்கல. அதே பதில என்கிட்ட சொல்லாதீங்க, அதே பதில சூரியமூர்த்தி கிட்ட சொல்லுங்க. அவர் மனு கொடுத்திருக்காருல, அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? சரியா? உட்பட பலரிடமும் அந்த வழக்குல அவர் எல்லாருக்கும் நோட்டீஸ். அப்போ இன்னொன்னு ராம்குமார் ஆதித்தன், சரி, கேசி நரேன் பழனிசாமி அவர்களும் 19ஆம் தேதி மனு கொடுத்திருக்காங்க தேர்தல் கமிஷன் கிட்ட. சரி, அப்போ என்னன்னா
அந்த வழக்குல சூரியமூர்த்தி வழக்குல யார் யார் பேர் இருக்குதோ அவங்க எல்லார்கிட்டயும் நீங்க விளக்கம் கேளுங்க. ஓகே, விளக்கம் கேட்டு என்ன பதில் சொல்ல போறாங்க, இவங்க என்ன கூடுதல் விளக்கம் கொடுக்க போறாங்க. கூடுதல் விளக்கம் ஏதாவது டாக்குமெண்டரி எவிடன்ஸோ இல்லைன்னா பர்பெக்சுவல் எவிடன்ஸோ இல்ல ஆக்சுவல் எவிடன்ஸோ ஏதாவது ஃபர்தரா கொடுக்க போறாங்களா? சரி, இப்ப இதுல ஒரு முக்கியமான புள்ளியை திரு ஷியாம் தொட்டார். சுப்ரத்னம் அது விளக்கம் சொல்லட்டும். ஒரு ஷியாம் ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டார். இங்க ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணம் பின்னணியில ஒரு அரசியல் இருக்கு. அது சின்னத்தின் மூலமாக அந்த அச்சத்தை பாஜக ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு நேரடியான குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார். இருக்குது, அது நியாயம்தான். நம்ம ஷியாம் அவர்கள் சொல்றது நியாயம். ஆனால் அதை மீறிய ஒரு பாதுகாப்புக்கு அதிமுக போயிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்ன பாதுகாப்பு? அதாவது என்னன்னா இதுல இருக்கிற எல்லா எவிடன்ஸும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சிலது வந்து பர்பெண்டிகுலரா டிவிஷன் இருக்கும். இப்போ ஹரிசாண்டல் டிவிஷன் இல்ல பர்பெண்டிகுலர் டிவிஷன் இருக்கும். சரி, அது கடந்த காலங்கள்ல அந்த பர்பெண்டிகுலர் டிவிஷன் நடந்திருக்குது. ஒரு பக்கம் 60 ஒரு பக்கம் 40 அப்படின்னு இருக்கும். அது வேற விஷயம். இதுல 99% வந்து ஒரு பக்கமா இருக்கிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, நிர்வாகிகள் என்றாலும் சரி, மற்றபடி என்னன்னா 19(1) பிரகாரம் வந்து ஜிசி இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி, ஜெனரல் கவுன்சில், அதோட வேர்டிக் தான் ஃபைனல் அப்படின்ற சட்டம் பெரிய அளவுல பைலா வந்து இந்த விஷயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்கவில்லை. என்றால் அவங்க ரொம்ப ரொம்ப சட்டப்பூர்வமா பேசிட்டு இருக்கிறோம். யதார்த்தமா பேச போனா நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அதிமுக போயிருச்சு அப்படிங்கிறீங்க. திரு முனவர் பாஷா என்ன சொல்றாருன்னா, அந்த பாதுகாப்பு வளையமே அதிமுக ஒரு கூட்டணிக்குள்ள வரணும், அது எஸ்பெஷலி பாஜகவோட சேர்ந்த ஒரு கூட்டணிக்குள்ள வந்தாதான் அது பாதுகாப்பு வளையம். அது அதிமுகவுக்கு தேர்தல் வெற்றிக்கான ஒரு தோற்கடிப்பதற்கு அதுதான். அப்ப வெற்றி தோல்வி திமுக உடனடியா இருக்குன்னு அர்த்தம். முனவர் பாஷா ஐயா சொல்றது என்னன்னா, செயல்படணுமா அதுக்கு அதிமுக வெற்றி பெறணும்னா அப்படின்றதுக்காக அவர் ஒரு வியூகத்தை சொல்றார். அதிமுக கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் அந்த வியூகத்தை சொல்ல. அதிமுக கட்சியை காப்பாத்துறதுன்றது அந்த கட்சி வெற்றி பெற்றால் தான் கட்சியவே காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இல்லன்னா கட்சியவே அவர் வந்து அழிச்சுவாருங்கிற விமர்சனத்தை திரு டிடிவி தினகரன் போன்றோர் முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்ற வியூகத்தை நான் கொஞ்சம் புனிதமா நினைக்கிறேன். அவர் அதை பயமுறுத்தி சொன்னார்னா அப்போ சாம் சொன்னதுதான் உண்மையா இருக்கும். அப்ப அப்படிதான் பேசுறோம். புனிதப்படுத்த வேண்டிய கட்சி தன்னை மறுசீரமைப்பு பண்ணிக்கிறதோ அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கட்சி தான். அதுல வந்து இப்ப சுப்பிரமணிய ரத்னத்துக்கு உரிமை இருக்குது, அது வேற விஷயம். அடுத்த கட்சி வந்து இவங்க தனியா இருந்தா இவங்க தோத்துருவாங்க, எங்க கூட தான் வந்தா ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. நீங்க அப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்லி தானே வெளியில வந்தீங்க, வெளியில வந்து தேர்தலை சந்தித்தீங்க, அப்போ உங்களால அதை வெற்றி பெற முடியும். வெளியே வர்றதுக்கும் சேர்றதுக்கும் 1008 காரணங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் தான் கேள்வி. அதாவது நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன். அதாவது வேண்டாத நட்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாங்க, தோத்தாங்க. அதனால அப்படி நம்ம காரணங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் காரணங்கள் மாறுபடும், அது வேற விஷயம். இப்போ மீசை இல்லாத ஹிட்லர் சொல்லுவாங்க, அப்புறம் நேருவின் மகளே வருகன்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு கால சூழல் மாறி இருக்கு சார். நம்ம நீங்க சொல்ற அந்த வரலாறு கடந்த காலங்களை பத்தி பேசுவோம். கால சூழல் மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன சூழலின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஒரு முடிவை எடுத்தாரோ அந்த பலன் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறதா? அதை எடப்பாடி பழனிசாமி அறுவடை செய்திருக்கிறாரான்னு கேட்கிறார். அப்ப பிஜேபி கூட இருக்கும்போது அந்த பலன் கிடைச்சிருச்சு. ஒரு சீட் ஜெயிச்சாங்கல்ல, ஒரு சீட்டு போதுமா? ஒரு சீட் இருந்தா கட்சியை காப்பாத்திடலாம். அப்ப அவர் சொல்றாரு ஒரு சீட் இருந்தா கட்சியை காப்பாத்திடலாம். கூட்டணி விட்டு போன அப்புறம் அந்த ஒரு சீட் போய் சேர்றாரு. அது வேற விஷயம் சார். ஒரு சீட் இருந்தா கட்சியை காப்பாற்ற முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விவாதமே என்னன்னா அந்த கட்சி யார், அந்த கட்சி யார்கிட்ட இருக்குதுன்னு தான். இந்த அப்ப அது இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அப்போ மத்தியில இருக்கிறவங்க தான் ஆட்டி வைக்கிறாங்களான்னு சந்தேகம். ஷியாம் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில ஒருவருக்கான அந்த உரிமையை, கட்சிக்கான பெயரையோ சின்னத்தையோ அந்த உரிமையை கொடுக்குதுன்னு அவங்க சில வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சிருக்காங்க இல்லையா? அதுல சில விதிமுறைகள் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், 16 மார்ச் 2023 ஓபிஎஸ் தேர்தல் கமிஷன் கிட்ட கொடுக்கும்போது மனு பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சா? பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருந்துச்சா? 19/3 நம்ம நரேன் பழனிசாமி அவர்களும் ராம்குமார் ஆதித்தரும் மனு கொடுக்கும் போது பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருந்துச்சா? கிடையாது. 27ஆம் தேதி
தேர்தல் கமிஷன் தீர்ப்பு கொடுக்குது. அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தான், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், இரட்டை இலையும் சின்னையும் அவங்களுக்கு தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்களா? கிடையாது. அப்போ என்னன்னா பிஜேபி இதில் ஆட்டுவிக்கும் நினைக்கிறதே வந்து ஒரு மாயா தான் இருக்கும், ஒரு அச்சம். அந்த அச்சம் தான் இருக்கும் ஒழிய அதிமுகவுக்கு வேற அந்த அச்சமும் கிடையாது. இந்த அச்சம் தான். ஆனா அந்த அச்சம் கூட நடைமுறையில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி முழு தனக்குள்ள ஒரு செல்வாக்கு கூட இருக்கும். அதாவது மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு வந்து நிரூபிக்கப்பட வேண்டும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா தனக்குள்ள ஒரு செல்வாக்கோட ஒரு தலைமையில் இருக்கும் பொழுது அந்த கட்சிக்குள்ள வந்து பிஜேபி தன்னுடைய விளையாட்டை காட்டுமானா இருக்காது.